போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சி காலத்தில் இருந்தே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான நிலுவைத் தொகை இருந்து வருவதை சுட்டிக்காட்டினார். 2.44 விழுக்காடு ஊதிய உயர்வை போக்குவரத்து தொழிலாளர்கள் ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற நீதிமன்ற ஆணையை தொழிலாளர்கள் மதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சித் தலைவர்கள் தொழிலாளர் சங்கங்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இல்லாமல் இயக்கப்பட்டு வருகின்றன. இருந்தாலும் தற்போது நிதிகளை நன்றாக மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு தெரியும். அது பல முறை 11 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆகவே இறுதியாக 4/1/2008 அன்று 2.44 ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். அந்த அடிப்படையிலே பேச்சுவார்த்தை முடிவுற்றது. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வேலை நிறுத்தத்தை கைவிட்டு அவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் டிடிவி தினகரன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அதாவது கவர்னர் உரையில் எதிர்க்கட்சி உறுப்பினர் திரு அன்பழகன் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு பதில் சொல்கிறேன் என்று அவர் இந்த 111 தான் இருக்குது, உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசினப்போ அதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி எந்திரிச்சு பதில் சொல்கிறப்ப அவர் நீதிமன்றத்தில் இருக்கு, உங்களுக்கு தான் எப்படி தெரியும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு சொல்லி பேசினார். அதை தொடர்ந்து அவர் பேசியதற்கு நான் பதில் சொல்லணும். ஏன்னா 18 எம்எல்ஏக்கள் இன்றைக்கு தகுதி நீக்க ஆகியிருக்காங்க, அவங்க யாருக்கும் வாய்ப்பு இல்லை, நான் பேசினது சம்மந்தமாக பேச சான்ஸ் கேட்டேன். அதை அவர் அன்பழகன் அவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னார். உடனே இவர் எந்திரிச்சு அதுக்கு பதில் சொல்கிறப்ப இப்பொழுது தெரியுது, முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அறிக்கை கொடுத்ததில் உள்ள உண்மை தெரியுதுன்னு சொன்னார். அது என்னை பற்றி தானே வருது, அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு கேட்டேன். அது ஸ்பீக்கர் அது தெரிஞ்சுக்கிட்டு உங்களை டைரெக்டாக பேசலை, பேர் சொல்லி பேசலைங்கிறாரு. நான் என்ன கேட்க இருந்தேன்னாங்க, அதை எங்கள் மக்கள்கிட்ட நான் சொன்னேன்னா அது நல்லாயிருக்கும். முதல்வரும் துணை முதல்வரும் சொன்னது போல் அது தேர்தல் ஆர்கே நகர் தோல்விக்கு பிறகு நான் திமுகவுடன் உடன்பாடு வைத்திருக்கிறேன் என்று சொல்வது அவர் சொல்வது உண்மையானால், இதே இன்றைக்கு துணை முதல்வர் இருக்கிற பன்னீர்செல்வம் இவர்களை பற்றி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான பொங்கல் போனஸ் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை ஏற்கனவே ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கான பொங்கல் போனஸ் அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சராசரியாக பெரும்பாலும் ஒவ்வொரு ஆண்டும் 3000 ரூபாய் பொங்கல் போனஸ் என்பது ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும். குறிப்பாக தற்போது புதிதாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் பேசலாம். அபினேஷ், தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய போனஸ் விவரங்கள் என்ன அபினேஷ்? தேவப்பிரியன், ஆண்டுதோறும் அரசு ஊழியர்களுக்கு போனஸ் என்பது பொங்கல் பண்டிகையின் போது அறிவிக்கப்படும். அந்த அடிப்படையில தமிழக அரசு என்பது பொங்கல் போனஸுக்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. இதில் சி மற்றும் டி பிரிவினருக்கான அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய அந்த சி மற்றும் டி பிரிவுக்கு உள்ள வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பண்டிகையொட்டி போனஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல
அங்கன்வாடி பணியாளர்கள், அதே போல மதிய உணவு திட்டத்தின் கீழே வரக்கூடிய பணியாளர்கள், வில்லேஜ் அசிஸ்டன்ட், பஞ்சாயத்து செக்ரட்டரி உள்ளிட்ட கிராம நிர்வாகிகள் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் பொங்கல் போனஸாக வழங்கப்படுவதற்கான ஒரு அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. பொதுவாக அரசு ஊழியர்களை பொறுத்த மட்டில் பொங்கல் பண்டிகை மட்டும்தான் போனஸ் வழங்கப்படும். ஆனால் போக்குவரத்து தொழிலாளர்கள் அல்லது மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் தீபாவளி பண்டிகையின் போது போனஸ் வழங்கப்படும். ஆனால் அரசு ஊழியர்கள் அலுவலர்களுக்கெல்லாம் பொங்கல் பண்டிகையின் போது போனஸ் வழங்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு அதுக்கான அரசாணையை அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அதில் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 3000 ரூபாயும், அதே போல அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம நிர்வாக பஞ்சாயத்து அலுவலர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் பொங்கல் போனஸாக வழங்குவதற்கான ஒரு அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த சி மற்றும் டி பிரிவுகளில் ஒரு சில ஆசிரியர்கள், அதே போல அரசு அலுவலர்கள் உள்ளிட்டவர்களெல்லாம் சி மற்றும் டி பிரிவுகள் வருவார்கள். ஆனால் இந்த 3000 ரூபாய் என்கிற இந்த பொங்கல் போனஸ் என்பது அவருடைய பே ஸ்கேலை பொறுத்த மட்டும், அதாவது அவருடைய வருமான சம்பளத்தை அடிப்படையில் வைத்து சி மற்றும் டி பிரிவுக்கு உள் வரக்கூடியவருக்கு மட்டும் இது பொருந்தும். எனவே இந்த ஆண்டிற்கான பொங்கல் போனஸிற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. தேவப்பிரியன், இன்னைக்கு வேற ஏதாவது சட்டமன்றத்தில் வேற ஏதாவது முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு அபினேஷ்? சட்டமன்றத்தில் இன்று 2வது நாள் கூட்டத்தொடர் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தொடரில் இன்று காலை தொடங்கி இந்த கூட்டத்தொடர் தற்பொழுது ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை ஆளுங்கட்சி சார்பாக, குறிப்பாக துணை சபாநாயகர் புலார் ஜெயராமன் அந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை கொண்டு அந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விவாதத்தில் தற்பொழுது எதிர்கட்சியிலிருந்து, குறிப்பாக திமுகவிலிருந்து ஜே அன்பழகன் பேசி வருகிறார். இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனையை திமுக கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்தது. அப்பொழுது பேசிய தமிழக முதலமைச்சர் உடனடியாக போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்க வேண்டும், உடனடியாக அவர்கள் போராட்டத்தை கைவிட்டுவிட்டு வேலைக்கு திரும்ப வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளையும் இன்றைய தினம் தமிழக சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்தார். எனவே தொடர்ச்சியாக இந்த தமிழக சட்டப்பேரவையில் இந்த கூட்டத்தொடர் என்பது நாளை மறுதினம். அபினேஷ், அரசு ஊழியர்களுக்கு தற்போது அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய பொங்கல் போனஸ் தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி அபினேஷ். இனி அடுத்ததாக ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் டிடிவி தினகரன் தற்போது செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, இப்போ கூவத்தூர் பழனிசாமியை ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு போய் எதிர்த்து ஓட்டு போட்ட பன்னீர்செல்வம், திமுகவோட சேர்ந்து ஓட்டு போட்ட பன்னீர்செல்வம் இவங்களுக்கு இன்னைக்கு துணை முதல்வர் ஆகிட்டார். அதாவது என்ன ஆனாலும் சரி, யார் வீட்டில் இலை விழுந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது போக்குவரத்து தொழிலாளர் வீட்டில் அடுப்பறியிலாலும் சரி, மக்கள் ஆக்சிடென்ட் ஆகி செத்தாலும் சரி, இவங்க வீம்பு பிடிப்பாங்களா? இந்த முதல்வரை போய் பேசுகிறது தான் எல்லாம் கேட்குறோம். நான் அவர் மூலம் பேசிட்டேன், அப்புறம் எதுக்கு முதல்வர் இருக்கு? இது இப்போ நீ ஓரளவு ஒரு முதல்வர் பதவியில் இருக்கீங்க, அது கூவத்தூர் பழனிசாமிக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். அட்லீஸ்ட் முதல்வர் சீட்டில் உட்காந்துருக்க உங்களை கூப்பிட்டு பேசுகிறப்ப அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 0.13% தானே அந்த டிஃப்ரென்ஸ். நான் அதனால தான் வித்தியாசத்தில் பேசுகிறேன். எல்லாரும் இந்த புள்ளி விவரங்களை பேசிகிட்டு இருக்காங்க, ஒழுங்காக பேசி முடிங்கன்னு சொன்னேன். நான் அதில் அப்போ கூட நான் அம்மாவோட ஆட்சிங்கிறீங்க, மானத்தை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கன்னு சொன்னேன். ஏன்னா எசென்சியல் சர்வீஸு, போக்குவரத்து பாதிச்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும், நோயாளிகளுக்கு பாதிப்பு இருக்கும், மாணவர்களுக்கு பாதிப்பு இருக்குது. இப்போ இது ஒரு எசென்சியல் சர்வீஸு. அதில் ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுங்கள். கோர்ட்டு சொல்லிட்டுன்னு அவர் பழனிசாமி வேலையே இப்படி தான். இவங்க 2 பேரும் நான் டெல்லியில் இருக்கிறப்ப தங்க தம்பிச்சோலன்னு அவர் வந்தப்போ உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும் எல்லாரும் மேலேயும் கேஸ் வந்துடும் அப்படின்பார். அதுமாதிரி இங்கே இப்போ இதை அந்த சுப்ரீம் ஹைகோர்ட் சொன்னதை வச்சுக்கிட்டு இப்போ மக்களை பயமுத்துறாரு அவர். போக்குவரத்து தொழிலாளருக்கு நீங்கள் வெளிப்படையாக ஆதரவு தானே அவங்க பிரச்சனை. அதாவதுங்க, ஆதரவுங்கிறது அவங்க கோரிக்கை நியாயமானது, அதை நிறைவேற்ற சொல்கிறோம். இன்னொரு அவங்களுக்கு என்ன, அவங்க கேட்குறதுக்கு இவங்களுக்கும் 0.13% தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை அவங்க நிறைவேற்றி கொடுக்குறது என்ன இருக்குது? ஃபண்டு இல்லை. இப்போ எல்லா ஃபண்டையும் ஹைவேஸுக்கும் பிடபிள்யூக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. பாருங்களேன், போன வருஷம் இதில் அவங்க கேட்குறது நியாயமான கோரிக்கை. இது ஏதோ நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறதுக்காக சொல்லலை. அதை உட்காந்து பேசி முடிக்காமல் என்னமோ தினகரன்ட்ட சண்டை போடுற மாதிரி, அந்த போக்குவரத்து தொழிலாளரெல்லாம் டிடிவி ஆதரவாளர் மாதிரி அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன், அவர் பேசுகிறாரு. இது என்ன கொஞ்சம் கூட உங்களுக்கு இந்த பதவியில் கூட அதுக்கான ஒரு பெருந்தன்மையோ ஒரு தன்மையோ வரலைங்கிறது தான். நான் அதுக்காக தான் இருந்துச்சு பாலிஸ்டாக சொன்னேன்.
அதுக்குள்ளார அங்கேருந்து அந்த அண்ணன் தங்கமணி வந்து எந்திரிச்சு இது மாதிரி அவங்க அறிக்கை சரியாக இருக்குன்னு சொன்னால் எனக்கு அவர் ஒரு மரியாதை கொடுத்து அவர் கேட்குறாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். உடனே அதுக்கு அவர் வந்து அது மாதிரி பதில் சொல்கிறாரு, பேசணும். அதுக்கு அதை நான் விட மாட்டேன், திருப்பி வந்து நான் பேசாமல் இருக்க மாட்டேன். போகல, நான் வேற கடந்த காலங்களில் ஓபிஎஸ் வந்து திமுக உள்ளிட்ட திமுக உறுப்பினர்களுடைய தனிமையை பேசுறதுக்காக தான் அவர் அம்மாவுக்கு எதிராக சார் பேசுறதுன்னு வேற, அவங்களோட போய் இது மாதிரி திட்டம் போற சார், அவங்க வந்து பாலிஷ்டாக டீசெண்டாக சொல்கிறாங்க எதிர்கட்சியோட பேசுகிறாங்கன்னு. அவர் பண்ணது என்னன்னு எல்லாரும் தெரியும். இவங்கெல்லாம் அத்தனை பேர் வந்து சொல்லி தான் அதை எடுத்தது. நீங்கள் அதை இதையும் முடிச்சு போடாதீங்க. ஆட்சி கவுப்பு அளவுக்கு போனார்ல பன்னீர்செல்வம், போனாரா இல்லையா? அதையும் இதையும் முடிச்சு போடாதீங்க. நான் எப்படி திமுகவோட உடனே போக முடியும்? எங்கள் இயக்கமே திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். நாங்கள் வந்து தேர்தலில் போட்டிக்கிட்டப்போ திமுக வந்து என்னை வந்து எவ்வளோ எதிர்த்து தான் இது பண்ணாங்க. எனக்கு ஆதரவு பண்ணால் அவங்க கேண்டிடேட்டை போட்டிருக்க மாட்டாங்களே. அவங்க சரியாக செயல்பட்டால் திரும்ப சொல்கிறேன், இவங்களுக்கு டெபாசிட் போயிருக்கோம். அவங்க வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு இதில் இருந்துட்டதுனால விட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். அதாவது எதிர்கட்சினால எதிரி கட்சி கிடையாது. அதில் பேசுகிறேன். பன்னீர்செல்வம் அங்கே தொடர்பு வைத்திருக்கோம், டிடி தேவன் பார்த்தா பேசுகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ரெண்டையும் ஒன்றா பார்க்காதீங்க சார். அதுதான் சொல்கிறேன், அம்மாவோட ஆட்சி என்ன சும்மா அம்மா பேரை சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அம்மா வீட்டில் ரைடு விட்டப்போ எல்லாம் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் வேறு சில பேர் சொல்கிறாங்க, அங்கே அம்மா கூட இருந்தவங்களால தான் பிரச்சனைன்னு. நீங்கள் அம்மா கூட இருந்தவங்க காலைல தானே எல்லாம் உழுந்து எழுந்திரிச்சு டெய்லி இது பஸ்கி எடுக்கிற மாதிரி அவங்க பதவி கொடுத்ததெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் சும்மா இவங்க பதவியில் இருக்கிறதுக்கா, அவங்க பேசுகிறப்பே தெரியலையா, அங்கே அவங்க உட்காந்துருக்கிறதும் அவங்களுடைய சொல்லுவாங்களே அவங்களுடைய துணியும் எல்லாமே பதவியில் இருந்தால் போதும். அவங்க இப்போ நான் எழுத்து ஓட்டெடுப்பு வந்தால் திமுக காலை கூட போய் பிடிப்பாங்க. அதான் நிலைமை இருக்குது. நான் இன்றைக்கி லெட்டர் கொடுத்துருக்கேன், அவர் கொடுக்குறேன். அநேகமாக நாளைக்கு கொடுப்பார். அவர் ஃபஸ்ட்டு டே கொடுக்க மாட்டார், நான் சிங்கிள் மெம்பர்லாம். அதனால் செந்தில் பாலாஜி பதவி இல்லைன்றது தான் அந்த காலத்தில் அவர் அந்த மாதிரி டிடி இவங்களெல்லாம் பதவி ஆட்சி இருக்கிறதுக்கு காரணமான பொதுச்செயலாளர் என்னையே திமுகவோட தொடர்புங்கிறாங்க. இவங்க வந்து யாரை சொல்லுமா, செந்தில் பாலாஜியை வந்து கட்சியை காப்பாற்றணும்னு போராடிட்டு இருக்கிறவரை எதை வேணாலும் சொல்லுவாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் இவர்கிட்ட இருந்து வளர்ந்து வந்தவர். அவர் சொல்கிறாருன்னா அதோடைய காரணம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுங்க. காழ்ப்புணர்ச்சி தான். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கை நியாயமானது என்றும் அதனை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்றும் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் டிடிவி தினகரன் தற்போது செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். இதேபோல சட்டமன்றத்தில் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போக்குவரத்து தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே தோல்வி என்று திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளால் வாட்ஸ்அப் மூலமாக தவறான தகவல் பரப்பப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். ஓ பன்னீர்செல்வத்தின் குற்றச்சாட்டு தொழிலாளர்களை அவமதிக்கும் செயல் என்று மு க ஸ்டாலின் கூறினார். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. கோவையில் மண்டல போக்குவரத்து தலைமை அலுவலகத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தோமுச, சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கங்களை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். ஊதிய உயர்வு, ஓய்வு பெற்றவர்களுக்கான பல பணல்கள் உள்ளிட்ட போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். மணி நேரம் ஒர்க் பண்ணணும், ஆனா 10 மணி நேரம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தொழிலாளியும் 10 மணி நேரம் வேலை செய்யறாங்க. கேட்டா வந்து எப்பவாரு நஷ்டத்துல ஓடுது போக்குவரத்து, இப்படியே தான் சொல்றாங்களே ஒழிய ஒரு பஸ் வச்சிருக்கிறவங்க ஆடி கார்ல போயிட்டு இருக்காங்க. 40,000 பஸ் இருக்குது. எப்படிங்க ஒரு சிந்திச்சு பாருங்க பாக்கலாம், எப்படிங்க இது வந்து நஷ்டத்துல ஓடு? கடலூரில் போக்குவரத்து ஊழியர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி குடும்பத்தோடு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். நீதிபதி டிரைவர் அவங்களுக்கு 50,000 ரூபாய் சம்பள உயர்வு தராங்க. பொதுமக்களை பாதுகாப்பா கூட்டிட்டு வந்து சேர்க்கிற வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பா கூட்டிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து என்ன இந்த அரசு பண்ணிட்டு இருக்கு?
ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்றாங்க? எதுவுமே பண்ணாம தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க கேட்கிற நியாயமான கோரிக்கை என்ன? எங்களோட உழைப்புக்கேத்த சம்பளத்தை கொடுங்க, அது மட்டும் தான் அவங்க கேட்கறாங்க. மத்தபடி வேற எதுவுமே அவங்க கேட்கல. டிரைவரோட நடத்துனர் அவங்களுடைய மனைவி எல்லாம் இங்க போராட்டம் பண்றோம்னா எங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லாம இல்ல. எங்களால முடிஞ்சது ஏதோ நாங்க சம்பாதிக்க போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்களுடைய வேலையும் கேட்டு 5 நாளா வேலைக்கு போக உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய சம்பளமும் கேட்டு எங்களுக்கு நஷ்டத்துக்கு மேல நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதா கவர்மெண்ட் விரும்புதா எனக்கு தெரியல. பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தற்போது செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். வரக்கூடிய விவாதத்தில் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் அவர்கள் உரையாற்றினார்கள். உரையாற்றுகிற போது பல்வேறு பிரச்சனைகளை அவர் எடுத்துச் சொல்லுகிற நேரத்தில் பல நிலைகளில் குறுக்கீடுகள் உருவாகின. அது மட்டுமல்லாமல் அவர் பேசிய சில பேச்சுக்கள் அவை குறிப்பிலிருந்து ஒரு சர்வாதிகார தன்மையோடு நீக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆளுநரை பற்றியே பேசக்கூடாது. அதாவது நடைபெறக்கூடிய விவாதம் ஆளுநர் உரை, அதன் மீது நடைபெறக்கூடிய விவாதம். உடனே ஒரு சட்ட புத்தகத்தை எடுத்து ஒரு பிரிவை காட்டி நம்முடைய சபாநாயகர் படித்து காட்டினார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தனிப்பட்ட முறையில் விமர்சித்து ஆளுநரை விமர்சித்து பேசக்கூடாது என்று தான் இருக்கிறது. குடியரசுத் தலைவரையோ ஆளுநரையோ விமர்சித்து பேசக்கூடாது என்று தான் விதிமுறையில் இருக்கிறது. ஆனால் ஆளுநரை பற்றியே பேசக்கூடாது. இதே அவையில் முன்னாள் முதலமைச்சராக இருந்து மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சென்னாரெட்டியை பற்றி எவ்வளவு கேவலமாக கொச்சைப்படுத்தி பேசினார்கள் என்பது வரலாற்றிலே பதிவாகியிருக்கு, ஏட்டிலும் பதிவாகியிருக்கிறது. ஆக அதெல்லாம் மறந்துவிட்டு ஆளுநரை பற்றி பேசக்கூடாது என்று எங்களுடைய உறுப்பினர் அன்பழகன் பேசிய அந்த பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டார். சரி, அதையும் தாண்டி அதையும் பொறுத்து கொண்டு தொடர்ந்து அவர் பேசுகிற போது ஆளுநர் உரையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எடுத்து காட்டினார். அதாவது மக்கள் தலைவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக, அவரின் தன்னலமில்லா வாழ்விற்கு பொருத்தமாக மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய நினைவு மண்டபத்தினை அமைக்க இவ்வரசு ஒப்புதல் அளித்துள்ளது என்பதையும், அவர் வாழ்ந்த சென்னை போயஸ் தோட்டத்தில் அமைந்துள்ள வேதா நிலையம் இல்லத்தை அரசுடைமையாக்கி அவரது நினைவிடமாக மாற்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதையும் இந்த மாமன்றத்திற்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஆளுநர் உரையில படித்து அவர் படித்தும் காட்டியிருக்கிறார். ஆக அது அவையில பதிவாகி இருக்கிறது. ஆக பதிவாகி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை மையமாக வைத்து எங்களுடைய உறுப்பினர் ஜே அன்பழகன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி, அவர் மறைந்திருக்கலாம், தனிப்பட்ட முறையில் அந்த அம்மையாரை பற்றி நாங்கள் பேசவில்லை, பேசவும் விரும்ப மாட்டோம். நியாயமாக அந்த அம்மையார் உயிரோடு இருந்திருந்தால் எப்படி சசிகலா அவர்கள் இன்றைக்கு பெங்களூர் சிறையில் இருக்கிறாரோ அதுபோலதான் அவரும் சிறையில் இருந்திருப்பார். ஆக குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட உச்சநீதிமன்றத்தால் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு எப்படி இப்படி ஒரு மணிமண்டபத்தை, ஒரு நினைவு இல்லத்தை உருவாக்க முடியும்? இது யாருடைய பணம்? அவர்கள் சொந்த கட்சியில் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்து வைத்துக் கொள்ளட்டும், நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம், அதை குறுக்கே விமர்சிக்கவும் நாங்கள் தயாராக இல்லை. இது மக்களுடைய வரிப்பணம், அரசினுடைய பணம், இதை எடுத்து செலவு செய்ய இருக்கிறீர்களே என்ற நிலையிலே தான் இந்த கருத்தை எங்களுடைய உறுப்பினர் பேசுவதற்கு முற்பட்டார். அதை திட்டவட்டமாக அவர் பேசிய பேச்சை முழுவதுமாக அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். எனவே இது சர்வாதிகார தன்மையோடு சபாநாயகர் நடந்து கொண்டிருக்கிறார். இதை கண்டிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டித்து வெளிநடப்பு நாங்கள் செய்திருக்கிறோம். ஆக இது உடனடியாக மீண்டும் அவைக்கு சென்று மீண்டும் எங்கள் உறுப்பினர் பேச இருக்கிறார். எனவே தொடர்ந்து அவைக்கு சென்று எங்கள் பணியை ஆற்றவிருக்கிறோம். போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை பொறுத்த மட்டும் தொடர்ந்து நீங்கள் முதலமைச்சர் நேரடியாக தலையிடணும்னு சொல்லி பலமுறை வலியுறுத்தணும். அவங்க தான் துணை முதலமைச்சரை கொச்சைப்படுத்தி வாட்ஸ்அப்பில் போக்குவரத்து தொழிற்சங்கம் வேலை நிறுத்தத்தை தூண்டிவிட்டு வாட்ஸ்அப்பில் பரப்பிட்டு இருக்காங்கன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவையில், அதுவும் துணை முதலமைச்சர், ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், ஆக சப் இன்ஸ்பெக்டராக இருந்து இப்போ ஹெட் கான்ஸ்டபிளாக மாறி இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் பேசுகிறார். அதை கூட நாங்கள் அவையில் எழுந்து அதை நாங்கள் கண்டித்திருக்கிறோம். இன்ஸ்பெக்டர் தொடப்பட்ட சம்பவம் தொடர்பாக முதல்வர் தந்த பேட்டி உங்களுக்கு சொல்லுங்களா? இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க.
இன்ஸ்பெக்டர் ஏற்புடையதா ஏற்புடையதாக என்ன என்றால் சம்பந்தப்பட்டவரே தவறி நடந்துவிட்டது, ஒரு தவறாக நடந்துவிட்டது, தெரியாமல் நடந்துவிட்டது என்று அந்த இறந்து போன அந்த ஆய்வாளருடைய குடும்பத்தாரை சந்தித்து அவருடைய மனைவியை சந்தித்து மன்னிப்பு கேட்டதாக கூட பல பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கிறது. ஆக இது எது உண்மை என்பதை நாங்கள் கேட்டோம். அதெல்லாம் ஆய்வில் இருக்கிறது புலனாய்வு நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு மழுப்பலான பதிலைத்தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே அது ஏற்புடையது அல்ல. ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் போது ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்த அம்சங்கள் குறித்து பேசுவதற்கு கூட தங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வெளிநடப்பு செய்தார்கள். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். சென்னை கோயம்பேட்டில் இருந்து வெளியூர்களுக்கு குறைந்த அளவிலான பேருந்துகளை இயக்கப்படும் நிலையில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பேருந்து நிலையத்தில் ஏராளமான பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் போதிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இல்லாததால் குறைந்த அளவிலான பேருந்துகளே இயக்கப்படுகின்றன. கும்பகோணம் செல்வதற்காக காலை 7 மணி முதல் காத்திருந்த நிலையில் சுமார் 3.5 மணி நேரத்திற்கு பிறகு காலை 10:30 மணிக்கு தான் முதல் பேருந்து இயக்கப்பட்டதாக பேருந்துக்காக காத்திருந்தவர்கள் தெரிவித்தனர். மேலும் இயக்கப்படும் தனியார் பேருந்துகளில் அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் புகார். சென்னையிலிருந்து கும்பகோணத்திற்கு பேருந்தில் 215 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் தனியார் பேருந்துகளில் 3 மடங்கு அதிகமாக 600 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. காலையில் 7 மணி நேரம் இருக்கேன். அந்த முனையில் என்ன எல்லா ஏரியாவுக்கும் பஸ்ஸு ஒரு பஸ் ஓடுது. பிரைவேட்டு பஸ் போனால் 600 ரூபா 400 ரூபா இப்படி இருக்குது. இப்போ கவர்மெண்ட் பஸ் இங்கே வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருந்து இப்போ அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வந்த பிறகு இந்த பஸ் எடுத்து விட்டுருக்காங்களா என்னன்னு அதுவும் தெரியல. ஈரோட்டில் கூடுதல் கட்டணம் வசூலித்த தனியார் பேருந்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் கட்டணத்தை திரும்ப கொடுத்தனர். ஊதிய உயர்வு கோரி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பல்வேறு இடங்களிலும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளியிலிருந்து ஈரோடு செல்வதற்கு வழக்கமாக 15 ரூபாய் தான் கட்டணமாக வசூலிக்கப்படும். ஆனால் இன்று தனியார் பேருந்து நடத்துனர் 50 ரூபாயை கட்டணமாக வசூல் செய்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் அதிக கட்டணம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். சரியான பதில் தெரிவிக்காததால் ஈரோடு பேருந்து நிலையம் வந்த தனியார் பேருந்தை பயணிகள் சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை எச்சரிக்கை செய்தனர். மேலும் கூடுதலாக வசூல் செய்யப்பட்ட கட்டணத்தை திரும்ப செலுத்துமாறும் அறிவுறுத்தினர். இதையடுத்து பயணிகளிடம் வசூலிக்கப்பட்ட கூடுதல் தொகை திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. திரையரங்குகளில் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஷியாம் நாராயணன் என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் திரையரங்குகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் கட்டாயம் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று கடந்த 2016 ஆண்டு நவம்பர் 30 உத்தரவு பிறப்பித்தது. மேலும் இது தொடர்பாக புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கவும் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அறிவுரை வழங்கியது. இந்நிலையில் திரையரங்குகளில் தேசிய கீதம் இசைக்கும் போது சிலர் எழுந்து நிற்காதது தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இது தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது திரையரங்குகளில் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என கட்டாயமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்தது. மத்திய அரசின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் தான் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை திருத்தி திரையரங்குகளில் கட்டாயம் தேசிய கீதம் இசைக்க வேண்டியதில்லை என்று தெரிவித்துள்ளது. அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் 8 துரித செய்திகளை பார்க்கலாம். ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 40 பேரின் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்ததாக மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 2000க்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதாக மீனவர்கள் கூறுகின்றனர். மேலும் 40க்கும் மேற்பட்ட படகுகளின் வலைகள் அறுக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கரை திரும்பிய மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததால் இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஊதிய உயர்வு கோரி போக்குவரத்து தொழிலாளர்கள் 6வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் சராசரியாக 55 விழுக்காடு அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக விழுப்புரம் மண்டலத்தில் 80 விழுக்காடும் குறைந்தபட்சமாக மதுரை மண்டலத்தில் 65 விழுக்காடும் பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 48 விழுக்காடு மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தால் இன்று தொடங்குவதாக இருந்த பொங்கல் சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு தொடக்க நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. பொங்கல் பண்டிகைக்கு தமிழகத்திலிருந்து சுமார் 12,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. 11, 12, 13 ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் இதற்கான முன்பதிவு இன்று தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இன்று காலை அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர் தொடங்குவதாக இருந்த முன்பதிவு தொடக்க நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலு குறைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளதால் தென்கிழக்கு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் நீலகிரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் பனித்துளிகள் உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்தை அடுத்த பெரியநாயக்கன் பாளையத்தில் இயங்கி வரும் மத்திய அரசின் அச்சகத்தை மூடுவதை கைவிடக் கோரி அனைத்து கட்சிகள் மற்றும் வணிகர்களின் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் செயல்படும் அச்சகத்தோடு கோவையில் இயங்கி வரும் அச்சகத்தை இணைக்க அரசு முடிவெடுத்திருக்கிறது. இதனால் கோவையில் இயங்கி வரும் அச்சகத்தை ஜனவரி 15ஆம் தேதி மூடுவதாக அறிவித்துள்ளது. ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரன் வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ராமமூர்த்தி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட தினகரன் பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்றும் அவருடைய வெற்றியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, அப்துல் குத்தூஸ் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. தேர்தல் முடிவு வெளியான பிறகு நீதிமன்றம் தலையிட முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் இது தொடர்பாக தேர்தல் வழக்கு மட்டுமே தொடர முடியும் என்றும் பொதுநல வழக்கு தொடரக்கூடாது என்றும் கூறி வழக்கை தள்ளுபடி செய்தார்கள். திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ தமது விசாரணையை தொடங்கியுள்ளது. முன்னாள் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாததால் வழக்கை சிபிஐக்கு மாற்றி கடந்த நவம்பர் மாதம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதனால் வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிசிஐடி போலீசார் சிபிஐயிடம் ஒப்படைத்தனர். அதன்படி தற்போது விசாரணையை தொடங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்டமாக ராமஜெயத்தின் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்களிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். தமிழகத்தில் தொழில்துறை முதலீடுகள் பாதியாக குறைந்திருப்பது கண்டனத்திற்குரியது என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு கடந்த 2015-2016ஆம் ஆண்டில் 28,608 கோடியாக இருந்த தொழில்துறை முதலீடு 2016-2017ஆம் ஆண்டில் 13,987 கோடியாக குறைந்திருப்பதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவரம் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. இதே காலகட்டத்தில் மேற்கு மாநிலங்களின் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் அளவு கணிசமாக அதிகரித்திருப்பதையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே நிலை நீடித்தால் தமிழகத்தில் தொழில் வளம் என்பதே இல்லாமல் போய்விடும் எனவும் வேலைவாய்ப்பு திண்டாட்டம் பெருகிவிடும் எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் நடக்கவிருக்கும் பட்டம் விடும் திருவிழா மற்றும் சங்கராந்தி பண்டிகைக்கு மேட்டூரில் இருந்து செங்கரும்பு அனுப்பி வைக்கப்படுகிறது. கோலநாயக்கன், கூடக்கல், பூலாம்பட்டி, நெருஞ்சிப்பேட்டை, கோனேரிப்பட்டி ஆகிய பகுதிகளில் செங்கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த கரும்பு வெளி மாநிலங்களுக்கு அதிகம் அனுப்பப்படுவதால் தற்போது விவசாயிகள் கரும்பு அறுவடையில் ஈடுபட்டு வருகின்றனர். அகமதாபாத், சூரத், ராஜ்கோட், பாவ்நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரும் விவசாயிகள் 20 எண்ணிக்கையிலான ஒரு கட்டு கரும்பை 400 ரூபாய் முதல் 450 ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்கிச் செல்கின்றனர். காவிரி ஆற்றின் ஓரம் விளையும் கரும்பு அதிக இனிப்புடன் இருப்பதாலேயே வியாபாரிகள் அதிகம் வாங்கிச் செல்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர். மகளிர் சுய உதவிக் குழுவில் பெற்ற கடன் தவணையை சரியாக செலுத்தாததால் தனியார் வங்கி ஊழியர்கள் கொடுத்த நெருக்கடியால் மனமுடைந்த பெண் தற்கொலை செய்து கொண்டார். திருவண்ணாமலை பல்லவன் நகரைச் சேர்ந்த சேகரின் மனைவி தேன்மொழி மகளிர் சுய உதவிக் குழு மூலம் தனியார் வங்கியில் 27,000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். கடனை செலுத்தி வந்த நிலையில் 3 தவணை சரியாக செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து தனியார் வங்கி ஊழியர்கள் தேன்மொழி வீட்டிற்கு வந்து நெருக்கடி கொடுத்ததால் மனமுடைந்த அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் தனியார் வங்கியின் நடவடிக்கையை கண்டித்து உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பட்டாசு வெடிக்க தடை கோரிய வழக்கு மற்றும் காற்று மாசு சுற்றுச்சூழல் பாதிப்பிலிருந்து விலக்கு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டாசாலை உரிமையாளர்கள் நாளை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். பட்டாசு வெடிக்க தடை விதிக்க கோரி தொடுக்கப்பட்ட வழக்கை எதிர்த்து சிவகாசி பட்டாசாலை உரிமையாளர்கள் 15வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காற்று மாசு சுற்றுப்புறச் சூழல் பாதிப்பு ஆகியவற்றிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று பட்டாசாலைகள் கோரிக்கை விடுத்திருந்தன. ஆலைகள் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் 150 கோடி ரூபாய் வரை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. மேலும் 5 லட்சம் பட்டாசு தொழிலாளர்கள் தங்களின் தினசரி தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர். ரம் பிரியர்களின் உள்ளம் கவர்ந்த வோல்ட் மங்கை உருவாக்கிய ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான கபில் மோகன் தனது 88வது வயதில் டெல்லி அருகே உள்ள காசியாபாத்தில் தமது இல்லத்தில் மாரடைப்பால் காலமானார். பத்மஸ்ரீ விருது பெற்ற இவர் மோகன் மிகின்ஸ் மதுபான தொழிற்சாலையை நிறுவி 1954இல் வோல்ட் மங் ரம்மை வெளியிட்டார். இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் இதற்கு ரசிகர் பட்டாளம் உண்டு. ஜம்மு காஷ்மீரில் இந்திய பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள். அனந்த்நாக் பகுதியில் உள்ள லூர்னுவில் தீவிரவாதிகளின் முகாம் மீது இந்திய ராணுவம் திடீர் தாக்குதலில் ஈடுபட்டது. இதில் 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் கூறியுள்ளது. மேலும் உயிரிழந்த தீவிரவாதிகளின் விவரங்கள் குறித்து தகவல் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய ராணுவம் கூறியுள்ளது. காஷ்மீரில் நிலை வரும் கடும் பனிப்பொழிவால் பிரசித்தி பெற்ற தல் ஏரி பனியால் உறைந்துள்ளது. வட மாநிலங்களில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி போயுள்ளது. குறிப்பாக காஷ்மீரின் பெரும்பாலான பகுதிகளில் -டிகிரியில் வானிலை நிலவி வருகிறது. இதனால் புகழ்பெற்ற தல் ஏரி பனியால் உறைந்துள்ளது. இதற்கு முன் 2006ஆம் ஆண்டு தல் ஏரி இதுபோல பனியால் உறைந்தது. இதனால் ஏரியின் அழகை காண வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் தேர்தல் வருவதையொட்டி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. சத்தீஸ்கர் மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் TS சிங்தியோ பொதுமக்களிடமிருந்து பரிந்துரைகளை கேட்டு வருகிறார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த அவர், காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை மக்களின் தேவைகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இதனால் சத்தீஸ்கர் காங்கிரசுக்கான ட்விட்டர், ஃபேஸ்புக் பக்கம் மற்றும் வாட்ஸ்அப்பில் மக்கள் தங்களது கருத்துக்களை பதிவிடலாம் என சிங்தியோ தெரிவித்தார். அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியா மாகாணத்தில் வீசி வரும் சூறாவளி காற்றால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக அங்கு பெய்து வரும் கனமழை காரணமாக 44 பேர் உயிரிழந்தனர். 9000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமாகின. மழை காரணமாக ஏராளமான இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. அடுத்து வரும் நாட்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் கலிபோர்னியா மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ள மாகாண அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புயல் உருவாகும் முன்பே கடலுக்குள் சென்ற மீனவர்களை எச்சரிக்கும் தகுந்த தொழில்நுட்ப கருவிகள் இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் ஒக்கி புயல் பாதிப்பு குறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் மீனவர்களின் மீட்பு பணி குறித்து முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒக்கி புயல் நிவாரணத் தொகையை ஆளுநர் உரையில் குறைத்து காண்பிக்கப்பட்டதாகவும் புயலில் உயிரிழந்த மீனவர்களின் விவரம் இடம்பெறாதது குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நவம்பர் 30ஆம் தேதி புயல் சின்னம் குறித்த தகவல் பெறப்பட்டதாகவும் அதன் பிறகு மீனவ மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் கூறினார். ஒக்கி புயலில் சிக்கிய 5122 மீனவர்கள் கரை திரும்பியுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், கடைசி மீனவரை மீட்கும் வரை தேடுதல் பணி தொடரும் என்றும் தெரிவித்தார். புயலால் உயிரிழந்த 14 மீனவர்களின் குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மீனவர்களுக்கு ஒயர்லெஸ் கருவி வாங்க 62 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் புயல் உருவாகும் முன்பே கடலுக்குள் சென்ற மீனவர்களை எச்சரிக்கும் தொழில்நுட்ப கருவி இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அன்று பிற்பகல் 2:15 மணிக்கு எச்சரிக்கை தகவல் வழங்கப்பட்டு 100 படகுகள் தங்களது சொந்த ஊர்களுக்கும் சில அருகாமையில் உள்ள ஊர்களுக்கும் கரை திரும்பினர். 100 கடல் மைலுக்கு மேல் மீன்பிடிக்க தொழில் ஈடுபட்டிருந்த புயல் சின்னம் உருவாவதற்கு முன்னரே ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு மேற்படி எச்சரிக்கை தகவல்கள் உரிய தொழில்நுட்ப கருவிகள் இன்மையால் சென்றடையவில்லை. ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையம் ஜெயலலிதாவின் உதவியாளராக இருந்த பூங்குன்றனிடம் விசாரணை நடத்தியது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஆணையத்தின் முன்பு ஆஜராக சசிகலா, டிடிவி தினகரன், ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த அப்போலோ மருத்துவர்கள், ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அதிகாரி உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை
போயஸ் கார்டன் இல்லத்தில் பணிபுரிந்தவர்கள் குறித்த விவரங்களை சமர்ப்பிக்குமாறு ஜெயலலிதாவின் உதவியாளராக இருந்த பூங்கொன்றனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதையடுத்து வேதா இல்லத்தில் பணிபுரிந்த 15 பேரின் விவரங்களை பூங்கொன்றன் சமர்ப்பித்த நிலையில் அவரை நேரில் ஆஜராகுமாறு ஆணையம் கூறியிருந்தது. இதன் அடிப்படையில் விசாரணை ஆணையம் முன்பு இன்று பூங்கொன்றன் ஆஜரானார். கலச மஹாலில் 1 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டதால் விசாரணை பாதியில் நிறுத்தப்பட்டது. மற்றொரு நாளில் அவரை மீண்டும் விசாரிக்க ஆணையம் முடிவு செய்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் கட்டுமான பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மணல் தட்டுப்பாட்டை நீக்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மணல் தட்டுப்பாட்டை நீக்க வேண்டும், கட்டுமான பொருட்கள் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டுமான பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் திருச்சியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மணப்பாறை அடுத்த நொச்சிமேடு என்ற இடத்தில் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கும் இந்த போராட்டத்தால் 4 வழிச்சாலையின் இருபுறமும் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்களிடம் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாகவும் உலக வங்கி உள்ளிட்ட அமைப்புகளின் இந்தியா குறித்த பார்வை மாற்றமடைந்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு வெளிநாட்டில் வசிப்பவர்கள் பங்கேற்ற முதலாவது மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் மாலத்தீவுகள், போர்ச்சுகல், அயர்லாந்து ஆகிய நாடுகளில் பிரதமராகவும் பல்வேறு நாடுகளின் மாகாணங்களில் தலைவர்களாகவும் இருப்பதாகவும் தெரிவித்தார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்தியாவின் சிறப்பை வெளிநாடுகளுக்கு எடுத்துக் கூறி இந்தியாவின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். இந்தியா அனைத்து துறைகளிலும் மாற்றங்களை சந்தித்து வருவதாகவும் இந்தியாவில் எதுவும் மாறாது என்ற மனநிலை மாறி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இந்த மாற்றங்கள் காரணமாக உலக வங்கி, சர்வதேச நிதியகம், மூடிஸ் ஆகியவற்றின் இந்தியா குறித்த பார்வை மாறி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். அடுத்ததாக நம்மவர செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். வேளாங்கண்ணி அருகே வார்டு மறுவரையை செய்ததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களுக்கு போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொகுதி மறுவரையறை மூலமாக பிரதாபராமபுரம் ஊராட்சியில் உள்ள 10 மற்றும் 11வது வார்டுகளை திருப்பூண்டி ஊராட்சியிலும் 12வது வார்டை காமேஸ்வரத்திலும் இணைக்க உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரதாபராமபுரம் கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் வேளாங்கண்ணி கைகாட்டி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் அஷ்டமி சப்ரம் தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி நாளில் சுவாமியும் அம்மாளும் அனைத்து உயிர்களுக்கும் படி அளக்கும் வகையில் மதுரையின் 4 மாசி வீதிகளில் உலா வந்தனர். சுவாமி பிரியா விடையுடனும் அம்மாள் தனியாகவும் வாத்தியம் முழங்க வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அப்போது கீழே சிதறி கிடந்த அரிசியை வீடுகளில் வைப்பதற்காக பக்தர்கள் எடுத்து சென்றனர். குற்றாலத்தில் மூலிகை செடிகள் மாதிரி தோட்டத்தை மேம்படுத்த சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்குள்ள மூலிகை பயன்பாடுகள் அழியா வண்ணம் பாதுகாக்கும் வகையில் வனத்துறை அலுவலகம் அருகில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மூலிகை செடிகள் மாதிரி தோட்டம் அமைக்கப்பட்டது. தற்போது அங்கு எந்த மூலிகை செடிகளும் இல்லை என்று சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பண்ணை தோட்டத்தை மீண்டும் பராமரித்து திறக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழியில் 80,000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நாகை மாவட்டத்தின் கடைமடை பகுதிகளான எடமணல், திருக்கருக்கவூர், மருவத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 80,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி பணிகள் நடைபெற்று வந்தன. ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வரை செலவிட்டு விவசாயிகள் சாகுபடி பணிகள் நடத்தி வந்தனர். இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து தங்கள் பகுதிக்கு நீர் வராததால் பயிர்கள் அனைத்தும் கருகும் நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பயிர்களை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் கால்நடைகளுக்கு தீவனமாக இருக்கட்டும் என்று ஆடு, மாடுகளை வயலில் மேய விட்டுள்ளனர். இதனால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கன்னியாகுமரியில் 2,000 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக எழுந்த புகாரில் நிர்மல் கிருஷ்ணா நிதி நிறுவனத்திடமிருந்து 231 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் மத்தம்பாலை பகுதியில் இயங்கி வந்த நிர்மல் கிருஷ்ணா நிதி நிறுவனம்
பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்யப்பட்ட 2000 கோடி ரூபாயை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து நிறுவனத்தில் முதலீடு செய்திருந்த 5040 பேர் புகார் அளித்திருந்த நிலையில் மதுரை மேலூர் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிர்மலன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வழக்கை விசாரித்து வந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரும் நீதிமன்றம் நியமித்த சிறப்பு அதிகாரிகளும் நிர்மலனுக்கு சொந்தமான சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். இதன்படி கன்னியாகுமரி மற்றும் கேரளாவில் உள்ள 56 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களையும் நீதிமன்றம் நியமித்த அதிகாரிகள் 175 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களையும் பறிமுதல் செய்தனர். இதில் வணிக வளாகங்கள், நிலம், முந்திரி ஆலைகள் ஆகியவை அடங்கும் என்றும் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். மேலும் வங்கியில் அடமானம் வைக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் மற்றும் பினாமியின் பெயரில் உள்ள சொத்துக்களின் விவரங்களையும் சேகரித்து நீதிமன்ற அனுமதியுடன் அந்த சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மனிதர்களுக்கும் காட்டு விலங்குகளுக்குமான மோதல் கோவை அருகே தொடர்கதையாகி வருகிறது. மருதமலை பகுதியில் உள்ள கிராமத்திற்குள் நுழைந்த காட்டு யானைகளை விரட்ட வந்த வனத்துறை அதிகாரிகளின் வாகனத்தை யானை ஆத்திரத்துடன் தாக்க முயற்சிக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. கோவை அடுத்த மருதமலை சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி கிராமங்களுக்குள் அடிக்கடி நுழைந்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் 3 காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தன. குட்டியுடன் ஒரு ஆண் மற்றும் பெண் யானை உலா வருவது குறித்த தகவல் இருந்த வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட முயன்றனர். அப்போது ஆத்திரமடைந்த பெண் யானை வேகமாக ஓடி வந்து வனத்துறை ஜீப்பை தாக்க முற்பட்டது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் ஜீப்பினை பின்னோக்கி எடுத்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானைகள் வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டன. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் காளைகளை தயார்படுத்தும் பணியில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர். அது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள முள்ளுக்குறிச்சி, பெரியகோம்பை, உளிப்புரம், தம்மம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் ஜல்லிக்கட்டு காளைகளை அப்பகுதி மக்கள் வளர்த்து வருகிறார்கள். ஒரு வீட்டில் காளை வளர்ப்பது தங்கள் வீட்டில் குலதெய்வம் இருப்பது போன்றது என்று கூறும் அவர்கள் பிள்ளைகளைப் போல் காளைகளை வளர்த்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தனர். எதிர்த்தாலும் எங்களோட குலதெய்வம் வந்து நாங்கள் கையெடுத்துட்டு தான் நாங்கள் எது வேணாலும் செய்வோம். காலையில் எழுந்து சொன்னேன். காலையில் மாட்டுக்கு தண்ணி வைப்போம், தவிடு, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இதெல்லாம் மதியானம் நாங்கள் எப்படி காலையில் மதியானம் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு எப்படி நேரத்துக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி எங்களோட தெய்வத்துக்கும் நாங்கள் அது மாதிரி தான் செய்வோம். தலைமுறை தலைமுறையாக ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வருவதாக கூறும் கிராம மக்கள் தங்கள் பிள்ளைகளும் அதை தொடர்வதாக கூறுகிறார்கள். ஜல்லிக்கட்டை ஆண்டுதோறும் நடத்தினால்தான் மழை பெய்யும் என்பது தங்கள் நம்பிக்கை என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பாரதத்தில் நாங்கள் மாடு வளர்த்திக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு பாரம்பரிய விளையாட்டு எங்களுக்கு எப்போயும் நடக்கணும். அது தெரிஞ்சால் தான் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடந்தால் தான் எங்களுக்கு மழை வாய்ச்சல். இப்போ இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடந்ததில் மழை நல்லா பெஞ்சிருக்குது. நல்லா வெள்ளமாக வச்சுருக்கோம். மாடு நல்லா வளர்த்துறதுக்கு தீனிக்கு மாட்டுக்கு தீவனம் கொடுக்கறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்குது. ஜல்லிக்கட்டு நமது பாரம்பரியம் என்பதால் வெளியூரில் படித்து வந்தாலும் பணியாற்றி வந்தாலும் சொந்த ஊருக்கு 1 மாதத்திற்கு முன்பே வந்து காளைகளுக்கு பயிற்சி கொடுப்பதாக இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர். போட்டியில் பங்கேற்கும் வகையில் தாங்களும் பயிற்சி மேற்கொள்வதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டில் எங்களுக்கு ரொம்ப ஆர்வம். நாங்கள் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே இந்த ஜல்லிக்கட்டை பார்க்குறது, போய் பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு வருவோம். அதனால் இந்த விஷயத்தில் ஆர்வம் ஜாஸ்திங்கிறதுனால 1 மாதத்துக்கு முன்னாலே கிளம்பி வந்துடுவோம். வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்களுடைய ஜாப்புக்கு போவோம். தினந்தோறும் காளைகளுக்கு நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிப்பதாக கூறும் காளை வளர்ப்பவர்கள் காளைகளுக்கு ஊட்டச்சத்து உணவான பருத்தி கொட்டை, புண்ணாக்குகள் கொடுத்து வளர்க்கின்றனர். திருவிழா தான் எங்களுக்கு முக்கியம். பாரம்பரிய விளையாட்டு எங்களுக்கு தமிழர் வீர விளையாட்டு பாரம்பரிய விளையாட்டு இருந்தாங்க. நான் 10 வருஷமாக மாடு பிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மாடு வாங்கி வளர்க்கலான்னு இது மாடு வாங்கி வளர்த்துட்ருக்குறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா டெய்லியும் காலைல 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் பயிற்சி கொடுப்போம். நாங்கள் அப்புறம் நீச்சல் பயிற்சி கொடுப்போம். மாட்டுக்கு நாங்கள் தீவனம் எல்லாம் வைப்போம். பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தவிடு எல்லாம் வைப்போம். நாங்கள் வீட்டில் ஒருத்தராக நாங்கள் பார்த்து வளர்த்துட்ருக்குறோம்.
வீட்டில் ஒருவரைப் போல் காளைகளை வளர்த்து வரும் நிலையில் ஜல்லிக்கட்டிற்கு தடை கேட்டு சில வெளிநாட்டினர் கிளம்பி வந்திருப்பதாக அவர்கள் வருத்தம் தெரிவித்தனர். வெளிநாட்டினரைப் போல் மாடுகளை தாங்கள் ஈட்டி வைத்து குத்தி துன்புறுத்துவதில்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் பார்த்து வளர்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஜல்லிக்கட்டு வந்து வெளிநாட்டுக்கு தடை விதிக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு மாதிரி நாங்கள் ஈட்டி வச்சு குத்துறோமா, என்னாச்சும் நாங்கள் கொல்றோமா பாருங்க. நாங்கள் இங்கே வந்து பாருங்கன்னா ஏறு தழுவுறது தான் இது ஒரு விளையாட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுதான் முக்கியம். நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டு போன வருஷம் நடந்ததுனால தான் இங்கே மழையே பெஞ்சிருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் பொங்கல் பண்டிகை வரவுள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள காளைகளும் திமிலை உயர்த்தி தயாராகி வருகின்றன. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.